வெல்கம் டு அனுவின் உலகம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் பிரேக்குங்க. ஸோ ஸ்கூல் பிரேக்னா 5 நாள் ஸ்கூல் கிடையாது, ஸ்ப்ரிங்குக்காண்டி பிரேக் விடுவாங்க. ஸோ அந்த 5 நாளில் பாப்பாவோட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவள் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணா, அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பிரேக், அதுக்கப்புறம் வின்டர் பிரேக், இந்த பிரேக் எல்லாம் வரும். ஆனால் நமக்கு ஆஃபீஸ் வேலையை கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம காலையில் ஆஃபீஸ் வேலை தான் பார்ப்போம், ஈவினிங்காக வந்து பசங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம், அவங்கள ஹாப்பியாக ஆக்கலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் 5 நாளுமே சூப்பராக ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏஎம்சி டைனிங் தேட்டர் போகிறோம். டிக்கெட் பார்த்துருப்பீங்க, பீஸ்ட் படம் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு டிக்கெட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஸ்ருதிக்கு. என்னோட 2 பிள்ளைங்களுக்குமே விஜய், சூர்யா அவங்க 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் கோவிட்னால நாங்கள் தேட்டர் போகவே இல்லைங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் எப்பயுமே இந்த ஸ்ப்ரிங் பிரேக், வின்டர் பிரேக் அந்த டைமில் தேட்டர் கூட்டிகிட்டு போவோம், ஏதாவது ஒரு மூவி பார்ப்பாங்க பசங்க. ஸோ இன்றைக்கி வந்து தமிழ் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் வந்து இந்த ஊர் தேட்டர் நான் காமிச்சதே கிடையாது, அதனால் இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த தேட்டர் வந்து ஏஎம்சி டைனிங் தேட்டர். இது வந்து ஃப்ரெமிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் டிரைவ். ஸோ நைட் டின்னர்லாம் முடிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து 8 o'clock, எங்களுக்கு 8:15 ஷோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம சினிமா ஹால்குள்ளே போக சரியாக இருக்கும். ஸோ இதுதான் ஏஎம்சி தேட்டர். இங்கே வந்து நிறைய ஹால்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ரூம் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க. 5ல் தான் பீஸ்ட் படம் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இது டைனிங் தேட்டர், உள்ளேயே வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒன்லி பாப்பா மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிட்டா. ஆல்ரெடி நாங்கள் டின்னர்லாம் முடிச்சதுனால நைட்டு தானே, அதனால் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கா. ஸோ நாங்கள் வந்து அப்படியே தேட்டருக்கு போகிறோம். ஸோ எங்களோட ரூம் வந்து 5, அதனால் நம்ம உள்ளே போய் நம்ம நல்லாவே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சினிமா ஹால்ஸ் எப்படின்னா நமக்கு ரெக்லைனர் சீட் இருக்கும், நல்லா புஷ் பேக் பண்ணிவிட்டு சூப்பராக பார்க்கலாம். நாங்கள் ரிசர்வ் பண்ணது லாஸ்ட் ரோ ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போனது ஒரு ஒர்க்கிங் டே இல்லையா, அதனால் வந்து ரொம்ப கூட்டமே இல்லைங்க. மொத்தமாக ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போன்னு நினைக்கிறேன் அந்த தேட்டரில். ஏன்னா நான் வந்து மண்டே நைட்டு போனோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா முந்தின சீட்டு, அவகிட்டலாம் யாருமே இல்லை. ஸோ டோட்டல் ஃபுல் சீட் அவள் எடுத்துக்கிட்டா. ஸோ கொஞ்சம் பேர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, ஒரு 10 பேர் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள் அன்றைக்கி பார்த்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த புஷ்பேக் சீட் தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். நல்லா வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம், காலும் வந்து நல்லா நீட்டிக்கலாம், நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி வசதியாக பார்க்கலாம். ஸோ தேட்டர் என்ஜாய் பண்ணுறதே வந்து ஒரு ஸ்பெஷல் தாங்க, நல்ல சவுண்ட் எஃபெக்டோட மூவி பார்க்குறது. ஸோ அந்த மூவி வந்து எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. 1 டைம் பார்க்கலாம் விஜய் மூவி. ஸோ நாங்கள் துப்பாக்கி அளவுக்கு இருக்கும்னு நினச்சோம், பட் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து கிச்சன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ ஒர்க்கிங் டேயில் வந்து நான் காலையில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்ருதி என்ன சொன்னான்னா, மம்மி நான் உங்களோட கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து புதுசாக வாங்கினேங்க. இப்போ என்னோட கிச்சனில் நியூ அடிஷன் எங்கள் பிளான்ட்டு, அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தேன். எனக்கு ஈவினிங் எனக்கு காமிச்சா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோட பழைய கிச்சன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் நான் அந்த சைடு வச்சுருந்தேன், அது எல்லாமே இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன் நீட்டாக. ஸோ சூப்பராக அந்த இடம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க வந்து டைம் இருந்தால் நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, டிஷ் வாஷருக்கு மேலேயே இதை வச்சுக்கலாமா, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னா. இந்த சோப்பு டிஸ்பென்சர் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், இது புதுசாக வாங்கினேங்க, நல்லா இருக்குது. அந்த கழுவுற ப்ரெஷ் எல்லாம் அதிலே வச்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளோட லக்கி பேம்போ சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து கை கழுவுற சோப்பு, அதோட டிஸ்பென்சர். இதுவுமே இப்போ ரீசெண்டாக டார்கெட்டில் வாங்கினேன், சேலில் இருந்தது $10ன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வுட் ஒர்க் மாதிரி இருந்தது. அதனால அதை வந்து மேலே வச்சுட்டா, தண்ணி தெறிக்கும் அப்படின்னால அந்த ஜன்னல் மேலேயே வச்சுட்டா. அப்புறம் இந்த டவலில், கிச்சன் டவலை வந்து அந்த ஸ்டாண்டில் மாட்டி விட்டுட்டு அந்த ஃப்ரூட் ட்ரேயில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டா சூப்பராக பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் இந்த ட்ராயர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுங்க. சாக்லேட் பாக்ஸில் இருந்த இந்த ஷெல்ஃப், இந்த ஸ்மாலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்கனைசர், அதை எடுத்திருக்கா. ஸோ அதில் அழகாக வந்து
பொட்டு இந்த இதெல்லாம் ஒரு இதில், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பென்சில். இது ஆக்சுவலாக என்னோட கிச்சனில் இருக்கிற ஜங்க் ட்ராயர். நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம்ல, அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும். ஹேர்பின்லேருந்து சீப்புலேருந்து பொட்டு, பென்சில், ரப்பர் எல்லாமே இருக்கும். அந்த ட்ராயரை அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. அடுத்து இந்த ட்ராயர் வந்து ஸ்பூன் ட்ராயர், அதையும் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பூனு, ஃபோர்க் அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கா. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் வச்சுருந்தேன், அதை 2 எடுத்துட்டா. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, குட்டி ஸ்பூன், குட்டி ஃபோர்க்கு, நைஃபு, பெரிய பெரிய ஃபோர்க்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாமே அழகாக அதில் அடுக்கிட்டா. எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பூன்ஸும் சட்னி கரண்டியும் ஒரு இதில் வச்சுருக்கா. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கேக்குக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ஜாமானுமே அந்த பாக்ஸில் வச்சு மூடிட்டா. பேக்கிங் ஐட்டம். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா டூல்ஸு, இந்த கேன் ஓப்பனரு, அப்புறம் நம்ம எதையாவது தட்டுறதுக்குரியது, பீலர், அதெல்லாமே அதில் வச்சுருந்தா. மெஷரிங் கப்ஸ் அந்த ஓரமாக வச்சுட்டா. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து எப்பயுமே வீடியோ கேமோ இல்லை டிவி, ஃபோன் அது பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்கள்ட்ட சொன்னோன்னா சூப்பராக செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பசங்க பெரிய பசங்க இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயரில் வந்து ஃபுல்லாக மிக்ஸி ஐட்டம் வச்சுட்டா. இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த நியூட்ரி புல்லட் நான் புதுசாக போன வருஷம் வாங்கினோம். ஸ்மூத்தி பண்ணுறதுக்காண்டி ஸ்ருதியும் தர்ஷனாவும் சூப்பராக ஸ்மூத்தி பண்ணுவாங்க. அதனால அவங்க அதை ஃபுல்லாக அங்கே அடுக்கிட்டா. கீழே வந்து பாத்திரத்தோட லிட்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் வச்சுட்டா. அப்புறம் நம்ம சூடாக இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டு வைப்போம் இல்லைங்க, அந்த எல்லா ஸ்டாண்டுமே இந்த வடிகட்டி, இந்த பெரிய வடிகட்டி எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, கண்டெய்னர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்களோட மைண்டு பார்த்திங்களா எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்னு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் ப்ரொடக்டிவாக கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ட்ராயர்ஸுமே எனக்கு வந்து என்ன சொன்னான்னா, அந்த பெரிய பெரிய ஃபில்டரு, அந்த அப்பளக்கரண்டி, விஸ்கெல்லாம் அதில் போட்டிருக்கேன் மம்மி அப்படின்னா. ஏன்னா அது வந்து பெரிய ஷெல்ஃபு. இங்கே வந்து டீ ஃபில்டரும் உடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே இந்த ட்ராயரில் வச்சுருக்கா. மேலே வந்து பவுல்ஸு, எல்லா பவுல்ஸுமே அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டா. அப்புறம் வந்து எனக்கு இந்த ஷெல்ஃபுமே அடுக்கி கொடுத்தாங்க. லைக் இந்த கீ தட்டில் பிளேட்ஸு, பெரிய பவுல் வச்சுருக்கா. மேலே வந்து இந்த ஸ்டாண்டு வச்சுருந்தேன், தட்டு வைக்கிற ஸ்டாண்டு, அதை அழகாக அங்கே வச்சுட்டா. குட்டி குட்டி தட்டெல்லாம் அங்கே வச்சுட்டு, அப்புறம் குட்டி கப்ஸு, குட்டி பவுலு, இதெல்லாம் எப்பயாவது நம்ம எடுப்போம். குலோப் ஜாமுன் அதெல்லாம் சாப்பிட்னா அந்த பவுல்ஸ் எடுப்பேன். அது மாதிரி அந்த குட்டி குட்டி இருக்கிறதெல்லாம் அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டா. தட்டில் பார்த்திங்கன்னா எப்பயாவது எடுக்கிற பெரிய பவுல்ஸு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கப்ஸு, அதெல்லாம் தட்டில் அடுக்கி வச்சுட்டா. ஸோ எனக்கு கிச்சனில் இத்தனை ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு டீ போடுறதுக்கு வரும்போது சூப்பராக இருந்துச்சு. கிச்சன் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங் வெக்கேஷனில் நம்ம பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து வீக்கெண்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் பெரிய கார்டன் இருக்குது. அதனால கார்டன் க்ளீனிங் ஒர்க் இருக்கும். எப்பயுமே நாங்கள் பசங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிளாஸு அது இதுன்னு இருக்கும். இந்த தடவை வெக்கேஷனில் வீக்கெண்ட் கூட கிளாஸ் எதுவுமே கிடையாது. அதனால வந்து பாப்பா என்ன டிசைட் பண்ணான்னா, இந்த ப்ளே செட்டை வந்து நான் சூப்பராக க்ளீன் பண்ண போகிறேம்மா அப்படின்னா. இது எதுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த ப்ளே செட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், வெளியில் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராம்பலின் போடணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அதனால அவள் வந்து அதை க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்களோட ஜாலியாக இந்த ஸ்ப்ரிங் பிரேக்கை வந்து என்ஜாய் பண்ணால். அவளுக்கு என்னென்னா, நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கிட்டே பண்ணலாம் இல்லையா, அதனால் பேசிக்கிட்டே பண்ணுவாள். அவங்க ஸ்கூல் கதை, ஃப்ரெண்ட்ஸு கதை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாள். அதனால் நாங்களுமே வந்து கூட அந்த சைடு, அவள் க்ளீன் பண்ணுற சைட்லேயே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக் யார்டு, இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, நிறைய இந்த செடியெல்லாம் காஞ்சி போய் இருக்குங்க. எப்பயுமே ஸ்ப்ரிங் டைமில் நமக்கு சூப்பராக வேலை இருக்கும். நம்ம பூலை திறக்கிறதுக்குள்ளே இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக வந்து கட் பண்ணி விட்டுருது. யூஎஸில் என்னென்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வசதியாக இருக்கும். அதனால நம்ம வந்து வெளியில் ஆள் வச்சு தான் செய்யணும்னு கிடையாது, நம்மளே செஞ்சிடலாம். நான் பாப்பா வந்து அவள் ப்ளே யார்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க இலையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னைய வந்து வீடியோ எடுத்திருக்கா பாருங்கள். நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபுல் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா குளிரிக்கிட்டு இருக்கு.
ப்ளஸ் இந்த நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கையிலலாம் எதுவும் குத்தாமல் இருக்கும், அதுக்காண்டியே நான் வந்து நல்லா ஃபுல் ஜாக்கெட்டே போட்டுட்டேன். ஸோ அழகாக வந்து அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான். ஸோ நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஏரியா நான் க்ளீன் பண்ணுறேன், நீ வந்து ப்ளே செட்டை மட்டும் க்ளீன் பண்ணு அப்படின்னு என் கூட பேசிக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை பேசுகிறதெல்லாம் எடுத்துட்டேன் அவங்களுக்கு, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எப்பயும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோன்லேயே இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அவங்களோட சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ நம்மளோட பொறுப்பில் தான் இருக்குது. பாருங்கள், ஃபைனலாக அந்த இடம் வந்து எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு, சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ளே யார்டில் வந்து ஃபைனலாக சூப்பராக விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கா பாப்பா. ஸோ பாப்பா விளையாண்டிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பிள்ளைங்க வச்சுருக்கவங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரேக்கு வெக்கேஷன் டைமில் போர் அடிக்குதும்பாங்க, என்ன தான் உங்களை பண்ண வைக்கிறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு தலைவலியாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா அது என் பிள்ளைங்க கூட ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி 10 days லீவ் வரும்போது ஒரு கேலண்டர் போட்டுருவேன். போட்டுட்டு டெய்லி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, ஒரு 10 மணி போல் தான் என் பசங்க எந்திரிப்பாங்க. ஸோ மார்னிங் டைம் அவங்களுக்கு வேகமாக போயிடும். ஸோ மத்தியான டைமுக்கு நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க, கார்டனிங் பண்ணோம், கிச்சன் க்ளீன் பண்ணி கொடுத்தா. அதை தவிர்த்து என்னென்னலாம் நான் கொடுப்பேன் அப்படின்னா, ஜேர்னல் எழுத சொல்லுவேன், அதாவது பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பா. லைக் மதர்ஸ் டேக்கு ஏதாவது எழுதி கொடுப்பா, ஃபாதர்ஸ் டேக்கு அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பா. அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ட்ரிக் ஏதாவது கற்றுக்கிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காமி அப்படின்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து ஆரிகேமி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லவே வந்து நம்ம நிறைய ஃபிகர்ஸ்லாம் பண்ண முடியும், ஏரோப்ளைனு, பேர்டு, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அது இன்னொரு நாள் அவள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், ஆரிகேமி செட்டு அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் அவங்களோட நம்ம போர்டு கேமு, அப்புறம் டம்ஷரட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கேம் இருக்குது, கேரம் போர்டு, இந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குல்லங்க, வெளியில் போய் விளையாட முடியாது. ஸோ இந்த குளிர் நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கேம்ஸ் தான் நம்ம விளையாட முடியும். அதுக்கப்புறம் இன்டோர்லேயே கேம்ப் பண்ணுவாங்க, இந்த சேரெல்லாம் போட்டு டென்ட்டு மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் வச்சு அழகாக பண்ணி அது விளையாடுவாங்க. ஸ்நாக்கெல்லாம் கொண்டு போய் வச்சு உள்ளே வச்சுட்டு நாங்கள் சமைக்கிறோம் அப்படி இப்படின்னு தர்ஷனா ஸ்ருதி சேர்ந்து இருக்கும் போதும் அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது நான் என்ன சொல்வேன்னா, ஐபேடு, கம்ப்யூட்டரு, ஃபோனு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லாமல் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும். நம்ம ஐடியாஸ் கொடுக்க அவங்க வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் பாப்பாவுக்கு லக்கீலி வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இந்த ப்ளே செட்லாம் இருந்ததுனால அப்பப்போ இந்த குளிர் தாங்குற மாதிரி இருக்கும்போது போயிடுவா, போய் அங்கேயுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஜாலியாக பண்ணிட்டு வருவா. இப்போ இந்த வீடியோ கூட அவளே ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு தான் எடுத்திருந்தா, சூப்பராக விளையாண்டு முடிச்சிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.